அதாவது இந்த பேச்சுக்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களை மிரட்டுவதோ, பத்திரிகையாளர்களை மிரட்டினதுனால யாருமே வந்து உண்மையை சொல்லாமல் போகிறதில்ல. வெறிச்சோடி காணப்படுகிறதுனா வெறிச்சோடி காணப்படுகிறதுன்னு தான் போடுவாங்க. அது வந்து கூட்டம் கூட்டமாக அலைமோதுகிறது அப்படின்னு மாற்றி போடணும் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கணும்ல. நீங்கள் வந்து விருப்ப மனு கொடுக்குறீங்க. அந்த விருப்ப மனுவை வாங்குவதற்கு யாருமே வரல அப்படின்னா, அப்போ உங்க கட்சி தொண்டர்களிடையே அந்த ஒரு மனநிலை இல்லை அப்படின்றத காட்டுது. அப்ப தலைவர்கள் வேற மனநிலையில இருக்காங்க. அந்த கேப்டனுடைய குடும்பத்தினர் வந்து வேறு விதமான ஒரு மனநிலையில இருக்காங்க. அப்புறம் கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் நாங்க வந்து பத்திரிகையாளர்களை வீடு பூந்து வெட்டுவோம், வீடு பூந்து அடிப்போம் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. அதாவது ஒரு கட்சி கேப்டன் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு இருந்த செல்வாக்கு, அந்த கட்சிக்கு இருந்த மரியாதை, இதை எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமாக தான் நான் வந்து அவங்க அதை வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு தொடர்ச்சியாக தேமுதிக பத்திரிகையாளர் சந்திப்புகளில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பத்திரிகையாளர்களும் வரணும், பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் நடத்தணும், பத்திரிகையாளர்கள் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கேள்வி தான் கேட்கணும். வேற ஏதாச்சும் கொஞ்சம் கடினமான கேள்விகளை கேட்டாங்கன்னா, நீ என்ன புதிய தலைமுறையா, நீ என்ன இந்த தலைமுறையா அப்படின்னு கடுமையாக பேசக்கூடிய ஒரு நடவடிக்கை. இது எல்லாமே வந்து என்னன்னா, அவங்க வந்து அவங்க தங்களை வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல நாம இருக்கோம், நமக்காக வந்து 2 திராவிட இயக்கங்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க.